வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை முசுண்டை. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதனுடைய தாவரவியல் பெயர் ரிவியா ஆர்னேட்டா. இது கன்வலேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதை முசுட்டை, வெண்முசுட்டை, மலை தாங்கி, முசுண்டை, வஞ்சி, பொத்திக்கீரை என்று தமிழையும், போடி கூரா என்று தெலுங்குலையும், நீர் போடி என்று கன்னடத்திலையும், பாஞ்சி என்று ஹிந்தியிலையும் அழைக்கிறாங்க. இது சங்க இலக்கியங்களில் இக்கொடி முசுண்டை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நம் நாட்டில் கிராமப்புறங்கள், புதர்கள், வேலிகள் போன்ற இடங்களில் மரம் செடிகளின் மீது தொற்றிப் படரும் ஒரு கொடி வகை. பசுமை நிற இலைகளையும் புனல் போன்ற வெண்மை நிற மலர்களையும் சிறிய உருண்டை வடிவ காய்களையும் கொண்டிருக்கும். இதன் மலர்கள் கூதிர்காலத்தில் இரவில் மலரும். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். சங்க இலக்கியமான குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள 99 வகையான மலர்களுள் இந்த முசுண்டையின் மலரும் ஒன்று. இதன் அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதில் ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், டெர்ஃபினாய்ட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், லிப்பிட்ஸ், கால்சியம், அயன், ஃபைபர் போன்றவை நிறைந்துள்ளது. இதை கிராமப்புறங்களில் கீரையாக சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த கீரை மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும். இதனுடைய இலையை நெய் சேர்த்து வதக்கி பருப்பு இதெல்லாம் சேர்த்து கூட்டு, பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இதிலேயே ரசம், சூப்பு, அடை, தோசை, சப்பாத்தி போன்றவை செய்தும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தனா இது மலச்சிக்கலை நீக்கும், வயிற்றுப்பொருமல் தீரும், உடலில் உள்ள வாயு வெளியேறும், சிறுநீர்த்தாரை எரிச்சல், வெயிற்காலத்தில் ஏற்படும் நீர்க்கடுப்பு, ஆசனவாய் புண்கள், ஆசனவாய் வெடிப்பு, மூல நோய் போன்றவை சரியாகும். சர்க்கரை வியாதிக்காரர்களின் பாத எரிச்சல் சரியாகும். அவர்களின் இரத்தத்தில் உள்ள அதிக அளவு சர்க்கரையை குறைக்கும். உடல் சூட்டை தணிக்கும். உடல் பலவீனத்தை போக்கும். மெலிந்த தேகம் உள்ளவர்கள் இக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் உண்டாகும். இது உடலில் உள்ள வாதம், பித்தம், கபத்தை சமநிலைப்படுத்தும். இதன் மலர்களில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேநீர் தயாரித்து அருந்தலாம். அவ்வாறு அருந்தினால் உடல் சூடு, பாத எரிச்சல், உடல் பலவீனம் நீங்கும். இதன் மலர்களை நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து நீர்வற்ற காய்ச்சி வடிகட்டி அதை தோல் நோய்களுக்கு பூசி வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி. வாழ்க வளமுடன்.